மெர்ச்சன்ட் ட்ரேட் டிரான்சாக்ஷன்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். இது சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் பலருக்கும் இது தெரிய வாய்ப்பில்லை. ஏன்னா இந்த பிஸ்னஸ் பரவலாக பலருக்கும் தெரியாது. ஒரு ட்ரேடர் இந்தியாவில் இருக்கார். சைனாவில் ஒரு எக்ஸ்போர்ட்டர் இருக்கார். அவர் தயார் பண்ணுற பொருள் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு பையருக்கு தேவைப்படுது. சைனாவில் பொருளை வாங்கி பொருளை இந்தியாவுக்கு கொண்டு வராமலே நேரடியாக சிங்கப்பூருக்கு அனுப்பிச்சு அதன் மூலயமா ஒரு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு ட்ரேடர் இந்தியாவில் இருந்தார்னா அவர் மெர்ச்சன்ட் ட்ரேடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிரான்சாக்ஷனுக்கு மெர்ச்சன்ட் ட்ரேட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு ஆர்பிஐ சொல்லுது. இதில் லாபம் ஈட்டக்கூடிய அந்த ட்ரேடர், இந்தியன் ட்ரேடர் அந்த லாபத்தை அந்நிய செலாவணியில் ஈட்டுறதுனால மத்திய அரசு இந்த வர்த்தகத்தை ஊக்குவிக்கிறாங்க. ஆர்பிஐயும் இதுக்கு சில சட்ட விதிமுறைகளை வகுத்துருக்கு. இந்த பிஸ்னஸில் நமக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, பொருள் இந்தியாவுக்கு வராது. அதனால் பொருளை ஹேண்டில் பண்ணக்கூடிய எல்லா தலைவலியும் போச்சு. கஸ்டம்ஸில் ஹேண்ட்லிங் பண்ணக்கூடிய தலைவலி, கப்பலில் கரெக்டாக ஏற்றினானா சிஹெச்ஏ, அல்லது இங்கேருந்து பொருள் டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது சேஃபாக போர்ட்டுக்கு போய் சேர்ந்துதா, பொருளை ஸ்டாக் வைக்கிறதுக்கு குடோன் பார்க்குறது, அதுக்கு வாடகை கொடுக்குறது, இந்த டென்ஷன் எதுவுமே கிடையாது. ரெண்டாவது முக்கியமானது, நான் பல ஏற்றுமதி சம்மந்தமான வீடியோவில் சொல்லியிருப்பேன், ப்ராடக்ட் நாலேஜ் நீங்கள் வளர்த்துக்கணும், அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய பேக் போன் மாதிரி அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இதில் ப்ராடக்ட் நாலேஜே உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் என்ன பொருளாலும் பண்ணலாம், என்ன கெமிக்கல்னாலும் பண்ணலாம். உங்களுக்கு தெரியாத ஒரு பொருளை, உங்களுக்கு அந்த பொருளை பற்றி ஜீரோ நாலேஜ் அப்படின்னா கூட இந்த பொருளை பண்ணலாம். எப்படின்னா, அந்த பொருளோட குவாலிட்டியை பற்றியோ அல்லது வேறு ஏதாவது இன்டெப்த்தாக டீட்டெயிலை பற்றியோ பையர் கேட்டார்னா உடனே நாம் அவருக்கு ரிப்ளை பண்ணணுன்றதில்லை. அப்படியே அதை காப்பி பண்ணி சப்ளையருக்கு அனுப்பிச்சு கேட்டு அவர் என்ன பதில் சொல்கிறாரோ அதை அப்படியே பையருக்கு அனுப்பிச்சிட்டோன்னா முடிஞ்சுது. ரெண்டாவது, அதே மாதிரி பேமெண்ட் டேர்ம்ஸும் நமக்கு ரொம்ப சேஃப். பெரும்பாலும் இதுக்கு நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவையில்லை. ஏன்னா பையர் என்ன பேமெண்ட் டேர்ம் சொல்கிறாரோ அதே பேமெண்ட் டேர்ம் நாம் பேசி எக்ஸ்போர்ட்டரை அக்ரி பண்ண வச்சிட்டோம் அப்படின்னா, அட்வான்ஸ் கொடுத்தாருன்னா அந்த அட்வான்ஸ் காசை அவர் கொடுத்துருது சப்ளையருக்கு. இல்லை எல்சி அப்படின்னா அதே மாதிரி எல்சியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்றது. ஸோ இப்படி தான் நாம் பண்ண போகிறோம். அதனால் பையர் என்ன சொல்கிறாரோ அதை எக்ஸ்போர்ட்டரை ஒத்துக்க வைக்கக்கூடியதில் தான் நம்மளோட அந்த திறமை இருக்குது. அதை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இன்றைக்கி கப்பலாக ஏற்றுமதி ஆகக்கூடிய பல பொருட்களில் நமக்கு ஒரு சின்ன கமிஷன் வந்துகிட்டே இருக்கும்.